الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا آخر يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم يفعلون ما يؤمرون وقال نبينا صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி யஸிர் வலா துஅஸ்ஸிர் ரப்பி ஸித்னி இல்மா. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி தங்களுடைய வாழ்வினை அமைத்துக் கொள்ளக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக என்னுடைய ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய கட்டளை ஏற்று அவன் நம்மீது கடமையாக இருக்கின்ற இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆரம்ப நேரத்திலேயே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ். அப்படிப்பட்ட ஜும்மாவினுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து தவிர்ந்து இருக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஜும்மாவுடைய நன்மையை வீணடிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், வெளியிலிருந்து வரக்கூடியவர் உங்களுக்கு சலாம் சொல்வதோ, இமாம் மெம்பரில் உரை நிகழ்த்து கொண்டிருக்கூடிய நேரத்திலே வெளியிலிருந்து வரக்கூடிய மக்கள் உங்களுக்கு சலாம் சொல்வதோ, அந்த சலாத்துக்கு நீங்கள் பதில் கூறுவதோ, அருகில் ஒருவர் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தே பேசாதே என்று சொல்வதோ அல்லது சைகையின் மூலமாக காட்டுவதோ, இவைகள் அனைத்தும் உடைய நன்மைகளை வீணாக்கி என்பதை கவனத்தில் கொண்டு சொல்லப்படக்கூடிய உரையை கேட்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அருமையானவர்களே, ஜும்மாவினுடைய தலைப்பு ஆயுள் குறைகிறது, அமல்கள் அதிகரிக்கட்டும். ஆனா ஆயுள் குறைகிறது, நம்ம எல்லாத்துக்குமே ஆயுள் குறைகிறது. நமக்கு யாருக்காவது அதை பற்றிய சிந்தனை இருக்கா? எந்த சிந்தனையுமே இல்லை. சிறிய பிள்ளையா இருக்கக்கூடியவங்க நல்ல வளர்ந்து வாலிபம் ஆகணும் என்ன பண்றாங்க, ஆசைப்படுறாங்க. நல்ல சம்பாதிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், திருமணம் முடிக்கணும், குழந்தைகள் பெறணும் என்ற அந்த ஆர்வங்கள் ஆசைகள் வந்து கொண்டிருக்கிறது. வயதானவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு இன்னும் வயோதிகமாகிவிட்டதே, வயதாகிவிட்டதே, இளமையாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். சிறுவர்கள் நினைக்கக்கூடியது பெரியவனாக வேண்டும் என்று, வயோதிகள் நினைக்கின்றார்கள் இளமையாக இருக்க வேண்டும் என்று. அருமையானவர்களே, ஆயுள் குறைகிறது, நமக்கு அதை பத்தி எந்த கவலையுமே இல்லை. நம்ம அதை பத்தி என்ன பண்றதில்ல, சிந்திக்கிறதே இல்லை. என் வயசு போய்கிட்டே இருக்குது, இப்பதான் பிறந்த மாதிரி இருக்குது, வயது கடந்து போய்கொண்டே இருக்கிறது, நான் மரணத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறேன். யாருக்கும் எந்த சிந்தனையுமே இல்லாம போச்சு. அந்த சிந்தனை வரைய மாட்டேங்குது. ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறோம், வயசு 34 35, என்னது பர்த்டே கொண்டாடுறோம், நாங்க கேக்க வெட்டுறோம், வெடிக்கிறோம், என்னெல்லாமோ பண்றான், சந்தோஷப்படுகின்றான்.
பிறந்த நாள் வருகிறது என்று சந்தோஷப்படுகிறான். என்னுடைய வாழ்நாளிலே எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதித்த ஆயுளிலே ஒரு வருட காலம் கழிந்து விட்டது என்று சொல்லி கவலைகள் யாருக்கும் இல்லை. யாரும் அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. சந்தோஷப்படுறான். என்ன சந்தோஷப்படுறான்? வயசு 35 ஆயிடுச்சு, வயசு 26 ஆயிடுச்சு, நான் ஹேப்பி பர்த்டே கொண்டாடுறேன், நான் பிறந்த நாள் கொண்டாடுகிறேன் என்று சொல்லி சந்தோஷப்படக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறது இல்லை, எனக்கு ரப்புல் ஆலமீன் விதித்த ஆயுளில் ஒரு வருட காலம் கழிந்து விட்டது, நான் மறுமையை நோக்கி என்னுடைய எதிர்காலத்தை மறுமையை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேனே, என் மரணத்தை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேன் சொல்லி என்ன பண்றது இல்ல, எந்த விதமான கவலையும் வர்றதில்லை. நான் என்ன அமல்களை செய்திருக்கிறேன் என்று சொல்லி கவலைகள் வருவதில்லை பெரும்பான்மையான மக்களுக்கு. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, ஹசன் அல் பஸ்ரி ரஹிமுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், ஆதமின் மகனே நீ சில நாட்களின் தொகுப்பே. ஆதமுடைய மக்களே, நீங்கள் சில நாட்களுடைய தொகுப்பு. ஒரு நாள் கழிந்து விட்டது சொன்னோம்னா உன்னுள் பாதி கடந்து விட்டது. நம்ம நினைக்கிறோம், அத பேப்பர்ல என்ன பண்றோம், கேலண்டர்ல பேப்பரை கிழிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சீட்டை கிழிக்கிறோம். அப்படியே சீட்டு மட்டும்தான் கிழியுதா? நம்முடைய ஆயுளிலும் ஒரு நாள் கழிந்து விட்டது. அந்த சிந்தனை எத்தனை பேருக்கு வருது? கேலண்டர்ல பேப்பர் ஒவ்வொரு நாளும் டெய்லி சீட்டு இருக்கு பாருங்க, அதுல ஒவ்வொரு நாளும் பேப்பரை கிழிக்கிறோம். அப்படியே நம்முடைய ஆயுளும் ஒரு நாள் கழிந்து விட்டது என்று சொல்லிய சிந்தனை கவலை ஏதாவது இருக்கா? ஒரு நாள் கழிந்து விட்டது. இன்றைய தினத்தில், நேற்றைய தினத்தில் நான் என்ன அமலை செய்தேன் என்னுடைய ரப்புக்கு, அவன் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே, அந்த ஆயுளிலே நான் என்ன செய்தேன், என்ன அமல செய்தேன் என்ற கவலை, என்ற எண்ணம் எத்தனை நபர்களுக்கு வருகிறது? அன்பானவர்களே, வர்றது இல்லையே. அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், குர்ஆன்ல சத்தியம் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்கிறான் சொன்னோம்னா அதனுடைய முக்கியத்துவத்தை மக்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சத்தியம் என்று சொல்வான். வஷம்ஸ், சூரியன் மீது சத்தியமாக என்று சொல்வான். ஒளிவத்தின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். தூசினாய் மலையின் மீது சத்தியம் என்று சொல்வான். பலது நகரத்தின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்லுவான். பகலின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் என்று ஒரு செய்தியை சொல்லுவான். இரவின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்லுவான். நட்சத்திரத்தின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்லுவான். இது அல்லாஹ்வுடைய தன்மை. ஒரு பொருளுடைய, ஒரு செய்தியினுடைய அந்த ஓமையை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், அவன் சத்தியம் இடுவான். நம்ம சத்தியம் இடலாமா? எங்க வாப்பா மேல சத்தியம், எங்க அம்மா மேல சத்தியம், புள்ள மேல சத்தியம் நம்ம சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அன்பானவர்களே, சத்தியமே நீங்கள் செய்யாதீர்கள். அப்படியே நிர்பந்தம் ஏற்பட்டு நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்படுமே ஆனால் அல்லாஹ்வின் மீது மாத்திரமே நீங்கள் சத்தியம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நம்ம சத்தியம் செய்யக்கூடாது. செய்வதாக நிர்பந்தம் ஏற்பட்டா ரப்பு மேல மட்டும்தான் சத்தியம் செய்யணுமே தவிர வேற என்ன பண்ணக்கூடாது, எந்த பொருளையுமே சத்தியம் செய்யக்கூடாது. ஆனா அல்லாஹ் செய்வான். அது அவனுடைய வல்லமை, அது அவனுடைய தனித்துவம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், சிறிய ஒரு சூரா. இந்த சூரா ஒரு சிறிய ஒரு சூரா, 3 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. அதுல அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு ஓமையை சொல்லி காட்டுகின்றான். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். ஆயினும் யார் ஈமான் கொண்டு சாலிகான நற்கர்மங்களை செய்கிறார்களோ, பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒரு உபதேசிக்கிறார்களோ அவர்களை தவிர, யார் பொறுமையா இருக்கிறாங்களோ, யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, ஒருவருக்கு ஒரு சத்தியத்தை போதிக்கின்றார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் அனைவர்களும் நஷ்டத்தில் இருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான், சொல்லி காட்டுகின்றான். 103வது அத்தியாயத்துடைய அந்த 3 வசனங்களிலுமே. அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே,
நேரத்தை பத்தி நம்ம யாராவது கவலைப்படுறோமா? நேரத்தை பற்றி நாம் யாராவது கவலைப்படுகின்றோமா? கவலைப்படுறதுக்கு இதுல என்ன இருக்குது? நேரம் வருது, காலையில எழுந்திருக்கிறோம், இரவு வருது, தூங்குறோம், மறுநாள் காலையில, அப்படித்தான் கதை ஓடிட்டே இருக்குது. வேலைக்கு போறோம், வர்றோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், முடிஞ்சு போச்சு கதை. அப்படித்தானே போயிட்டு இருக்குது. நம்ம அப்படித்தான் நினைக்கிற அன்பானவர்களே. நேரத்தை பற்றி யாரும் எந்த விதமான கவலையும் யாருக்கும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அருட்கொடையிலேயே மிக சிறந்த அருட்கொடை நேரத்தை பற்றி என்று அல்லாஹ் காட்டுகின்றான். சுப்ஹானல்லாஹ். நமக்கு அதை பத்தி என்ன சிந்தனை ஏதாவது இருக்கா? எந்த சிந்தனையாவது இருக்கா? இல்ல. 1 மணிக்கு ஜமாத்துன்னு சொன்னோம்னா, 1 மணிக்கு ஜும்மா ஆரம்பிக்க சொன்னோம்னா நம்ம எத்தனைக்கு தான் வரோம்? நம்ம 1:30க்கு தான் வரோம். 2-3 வாரங்களுக்கு முன்பாக பள்ளிவாசலே கடைசியில் நான் அமர்ந்திருந்தேன். அப்பதான் தெரியுது மக்களுடைய லட்சணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, மக்களுடைய நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அல்லாஹு அக்பர் என்று பயான் எல்லாம் முடித்து தக்பீர் கட்டக்கூடிய நேரத்திலும் கூட, ஒரு ரக்காத்து போனதின் பிறகும் கூட ஓடி வரக்கூடிய மக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர். இடம் இல்லை, உது செய்ய இல்லை, உது பாதி செய்து பாதி செய்யாம செருப்பு போட்ட இடத்துல செருப்பு எல்லாம் நகட்டி விட்டு அங்கிருந்து தொழக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஏன் இந்த நிலைமை? நேரத்தை பற்றி கொஞ்சமும் சிந்திக்கல. 12:45 ஜும்மா ஹுத்பா இருக்குதா, என்ன பண்ணணும்? நேரத்தோட ஓடி வரணும். சுப்ஹானல்லாஹ். ஜும்மாவுடைய நன்மைகளை பற்றி எத்தனை ஜும்மாக்களை நாம் கேட்டிருக்கிறோம். நமக்கு அந்த உணர்வு வருதா? அந்த நேரத்தை பற்றி நம்ம சிந்திக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அந்த நாளிலே, ஜும்மாவுடைய நாளிலே ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் நீங்க ரப்பிடத்துல கையை தூக்கி கேளுங்க, அல்லாஹ் தஆலா கபூல் ஆக்கிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ். கேட்கிறோமா? நமக்கு தெரியுதா? சுப்ஹானல்லாஹ். நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அல்லாஹு அக்பர். எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. என்ன செய்யணும் கேட்டோம்னா, நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா நம்ம கொடுக்கறது இல்லை. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் என்று சொல்கின்றான். மனிதர்கள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். காலத்தின் மீது சத்தியமாக, வல் ஆஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள். இந்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்ம என்ன பண்றது இல்ல, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்றது இல்ல. அப்ப அல்லாஹ் தஆலா கொடுத்த அருட்கொடைகள்ல மிக சிறந்த அருட்கொடை என்னது? நேரம். ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, அதை சிந்திப்பதே இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம என்ன செஞ்சோமா, காலத்தை பொண்ணோடு ஒப்பிடுவோம். கோல்டு இருக்கு பாருங்க, கோல்டு தங்கம், அதோடு ஒப்பிடுவாங்க. காலம் பொன் போன்றதுன்னு சொல்லி. பொண்ணு நம்ம வீட்டு கடவுட்டு வைங்க, நம்ம தொலைச்சிட்டோம், யாரும் நம்மகிட்ட அபகரிச்சுட்டாங்க சொன்னோம்னா மீண்டும் அதை மீட்டி விடலாம். அப்படித்தானா இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணை மீண்டும் எப்படியாவது மீட்டி விடலாம். அதை போன வாரத்தை இன்னைக்கு மீட்ட முடியுமா? கடந்த ஜும்மாவுடைய நாளம் இன்னைக்கு மீட்ட முடியுமா? கடந்த ஜும்மால நான் என்ன பண்ணேன்? 1:30 மணிக்கு தான் வந்தேன் பள்ளிக்கு, நான் 1 மணிக்கு அது மீட்ட முடியுமா? அதை சுப்ஹானல்லாஹ். ஃபஜ்ர் தொழுகை இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகையே எனக்கு மீட்டி ஃபஜ்ர் தொழுகை தொழ முடியுமா? இப்போ அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப நம்ம என்ன பண்றது இல்லைன்னு கேட்டோம்னா அதை உணர்றதே இல்லை. காலத்துடைய அருட்கொடையை அல்லாஹ் ரப்பல் தந்த அருட்கொடையை நம்ம என்ன பண்ண உணர்றது இல்லை. காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்று சொல்லி. பொன் போன்றதெல்லாம் கிடையாது காலம். காலம் என்பது ஒரு நேரம், குறிப்பிட்ட ஒரு நேரம். அந்த நேரம் கடந்து விட்டு ஹலாஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த நேரத்தை நம்மளால மீட்ட முடியுமா? மீட்ட முடியாது. எனக்கு வயசு ஒரு ஆயிப்போச்சு, என்னுடைய பழைய இளமையை நான் மீட்ட முடியுமா? முடியாது. இளமை போனதுதான். இளமை போய்விட்டது, முதுமை வந்து கொண்டிருக்கிறது. நம்ம எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம்? மறுமையை நோக்கி, மரணத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நம்ம உணர்றதே இல்லை. அந்த அருட்கொடைய, அந்த காலத்தினுடைய, நேரத்தினுடைய மதிப்பை நாம் உணர்வதில்லை. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, செல்வத்தை அடைவதற்காக அல்லாஹ்வை மறந்து என்ன பண்றோம்? உழைக்கிறோம். ஆனா நம்முடைய உண்மையான செல்வம் என்ன தெரியுமா? நம்முடைய உண்மையான செல்வம் நம்முடைய நல்ல அமல்கள். உணர்றோமா? நம்ம அதை உணர்றோமா? செல்வம் வேணும் தான், இல்லைன்னு சொல்லி இல்லை. அதை அடைவதற்காக எவ்வளவு சிரமப்படுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம். சுப்ஹானல்லாஹ். காலையிலே எந்திரிக்கிறோம் நம்ம. அதற்காக என்னென்ன முஸ்லிம்கள் எடுக்கணுமோ எல்லாம், இந்த முயற்சிகள் எல்லாம் நம்ம செய்யறோம் சம்பாதிப்பதற்காக. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், செல்வத்தை பெருக்கிடும் ஆசை
உங்களை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தூராக்கி விட்டது என்று அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அல்லாஹ் தஆலா செல்வத்தை பெருக்கிடும் ஆசை உங்களை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தூராக்கி விட்டது. இதுவரைக்கும் ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர் என்று அல்லாஹ் தஆலா நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை இப்படித்தான் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் செல்வத்தை அடைவதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு செய்தியை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு செய்தியை சொல்றாங்க. ஆதமுடைய மகனுக்கு ரெண்டு தங்க ஆறு வீட்டுக்குள் ஓடினாலும் சரி, வீட்டு வாசல்ல ஓடினாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல மாட்டான். இன்னும் ஒண்ணு ஓடுனா நல்லா இருக்குமே தான் சொல்லுவானே தவிர சுப்ஹானல்லாஹ் மண்ணுதான் வாயை நிறைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அட 2 தங்க ஆறு ஓடுது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணுமா இல்லையா? அட இன்னைக்கு ஒரு பவுன் என்ன ரேட்டு? கொஞ்சம் அப்படி கோர்னாலே போதுமே, 10 பவுன் வந்துருந்த கையில. ஆனா மனுஷன் என்ன சொல்லுவானா? இன்னும் ஒண்ணு ஓடுனா நல்லா இருக்குமே. ஆசை எப்படி போகுது பாத்தீங்களா? மனித இயல்பே அப்படி ஆகி போச்சு. ஏன்? அல்லாஹ் தஆலா மனுஷனை பலகீனமா படைத்தான். ஹுலிகல் இன்சான் லைஃபா, பலகீனமாக படைத்ததின் காரணமாக அவன் மனசு என்ன அப்படியே பதறிக்கிட்டே இருக்குது. செல்வத்தை பெருக்கணும் 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 என்ற ஆசை ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஆசையின் காரணமாக அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் கூட செய்ய தவறி விடுகிறான், மறந்து விடுகிறான். எப்போ வரைக்கும்? மூத்தா பொறை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். செல்வத்தை பெருக்கிடும் ஆசை உங்களை அல்லாஹ்வை விட்டும் தூராக்கி விட்டது. இதுவரைக்கும் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் கபறுகளை சந்திக்குவரை என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நம்மளை கண்டிக்கிறானே. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை, சகோதரர்களை, வாலிபர்களே, நமக்கு அதை பத்தி சிந்தனை இருக்கா? நம்ம அதை சிந்திக்கிறோமா? இல்ல, நமக்கு சிந்தனை என்பது இல்லாமல் போய்விட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி என்றால் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த அந்த ஆயுளை என்ன பண்ணணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரைக்கும் குறைஞ்சு போச்சு. இனி எஞ்சி இருக்கக்கூடிய ஆயுள்களை அதிகமான அமல்கள் செய்து அதிகரிக்கணும். ஏன்? எப்ப வேண்டுமானாலும் வரலாம். என்னது செல்வமா? இல்ல, மௌத்து. அப்படித்தானா இல்லையா? யாருக்காவது ஏதாவது தெரியுமா? என் மௌத்து எப்போ வருது எனக்கு தெரியுமா? இல்லையா அன்பானவர்களே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மறைவாக வைத்திருக்கிறான். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. நல்லது செய்யறியா இல்ல தீங்கு செய்யறியா? நல்லது செய்யறியா தவறுகளை இழைத்திருக்கிறாயா என்பதை சோதிப்பதற்காக வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் என்ன பண்ணிக்கிறான்? மறைவாக வைத்திருக்கிறான். அப்ப என்ன செய்யணுமோ? மௌத்து கண்டிப்பா வரும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். முடிஞ்சு போச்சு. எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுகித்தே தீர வேண்டும். அவர் எந்த சந்தேகம் யாருக்கும் கிடையாது. மரணத்தை வெல்லக்கூடிய வித்தையை நான் கத்து வச்சுக்கிறேன் எவனா சொல்லுவான், சொல்லிட்டு மறுநாளே செத்து போயிடுவான். பாக்குறமா இல்லையாங்க? பாக்குறமா இல்லையா? எவ்வளவு ஜோசியக்காரன் என்ன பண்றான், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறான். இவர் அத்தனை ஆண்டு காலம் வாழ்வார், இவர் இத்தனை ஆண்டு காலம் வாழ்வாரு, அடுத்த பிரதமர் இவர் தான், அதுக்கு அடுத்தது அவர் தான், இவர் தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். கடைசியில் அதுக்கு முன்னாடி இவன் செத்து போயிடுவான். அருமையானவர்களே, அப்படி என்றால் நம்ம என்ன நினைக்கிறது இல்ல, நமக்கு எப்போ ஒரு மௌத்து தெரியாது. மரணத்தை அல்லாஹ் தஆலா மறைவாக வைத்திருக்கிறான். அப்ப அது வருவதற்கு முன்பாக தயாராக இருக்க வேண்டும், நல்ல அமல்களை செய்து. அப்ப அல்லாஹ் தஆலா எனக்கு இப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஆயில கொடுத்திருக்கிறான், நேரத்தை வழங்கி இருக்கிறான். அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் செய்து கொண்டே இருக்க நண்பர்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அழகான முறையில் ஒரு செய்தியை சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, 5 விஷயங்கள் வருவதற்கு முன்பாக என்ன பண்ணுங்க, நீங்க 5 பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இத்தனிம் ஹம்சன் கபுல ஹம்ஸ், 5க்கு முன்னால் 5 நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சபாபக கபுல ஹரமிக்க, வசிஹதிக கபுல சகமிக்க, வஇனாக கபுல ஃபக்ரிக, வஃபராக கபுல சூனிக, வஹயாதக கபுல மௌதிக. சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ். திரும்பியில வரக்கூடிய செய்தி என்ன சொல்றாங்க? 5 விஷயங்கள் 5 வருவதற்கு முன்பாக 5 நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம் திருமதியில. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முதுமைக்கு முன் இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வயசாகி போச்சு, வயதாவதற்கு முன்பாக
முதுமை வருவதற்கு முன்பாக இளமையோடு இருக்கிறீர்களா? இளமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இளமையில் தான் எல்லா செயல்பாடுகளையும் அழகான முறையில் செய்ய முடியும், ஆர்வத்தோடு செய்ய முடியும். வயசாயிடுச்சுன்னு சொல்லுங்க, இன்னும் கூட தொழ முடியல. இன்னும் தொழ முடிய எத்தனையோ பள்ளிவாசல்கள்ல சேவைகள் அதிகரித்த வண்ணமாக இருக்கிறது, பாக்குறோமா இல்லையா? சில பள்ளிகள்ல பெரிய பெரிய பள்ளி வாசல்கள்ல சேவைகள் அதிகரித்துட்டே போயிட்டு இருக்கு. அப்படியே என்ன முடியல, இன்னும் தொழ முடியவில்லை. உட்கார்ந்து தொழக்கூடிய மக்களை என்ன எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது. சின்ன வயசா இருக்கும் போது தொலையில பைனா அசால்ட்டா விட்டுட்டேன், தெரியாம போச்சு, தொழுகையுடைய முக்கியத்துவம் தெரியாம போச்சு, அது தெரியல இது தெரியலன்னு சொல்லி இன்னும் தொழ முடியல. இன்னும் தொழ முடியல, உட்கார்ந்து தொழக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அப்ப இளமைய சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள இல்லை. அதிகமான முறையில் நின்று வணங்குவது, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சது, அதுல குறைபாடுகள், ஏராளமான குறைபாடு. அப்ப அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முதுமைக்கு முன்பாக இளமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நோய் வருவதற்கு முன்பாக ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், ஆரோக்கியம் இருக்கும் போதுதான் எல்லா செயலையும் செய்ய முடியும். நோய் வந்துட்டுன்னு வைங்க, கலாஸ் முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே செய்ய முடியும். படுக்க என்ன பண்ண முடியும்? நோய் வந்துட்டு வைங்க, பிறருடைய உதவி நமக்கு தேவைப்படும். ஆரோக்கியமா இருக்கிறோம், நம்ம 4 பேருக்கு உதவலாம். போய் ஆரோக்கியமா இருக்கும் போது நம்ம என்ன செய்யலாம்? 4 பேருக்கு நம்ம உதவலாம். போய் நோய் வந்துட்டுன்னு வைங்க, 4 பேருடைய உதவி நமக்கு தேவைப்படும். அப்ப அந்த ஆரோக்கியத்தை நீங்க பயன்படுத்துங்க. இதுக்கு முன்னாடி நோய் வருவதற்கு முன்பாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, நம்ம செய்யறதில்ல. ரசூல் என்ன சொல்றாங்க? வறுமைக்கு முன்பாக செல்வத்தை பயன்படுத்திக்கிறேன்னு சொல்றாங்க. நல்ல பணம் காசு இருக்குது, தாம்பியமா நடக்கிறது, அப்படியே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யறதில்ல, தான தர்மங்களை வழங்குறது இல்ல, சொந்த பந்தங்களை கவனிப்பதில்லை, அல்லாஹ்வுடைய கடமையான ஹஜ் உம்ராக்களை செய்வதற்கு தயக்கங்கள் எவ்வளவு இருக்குது. கடைசி எல்லா காசு போய் வறுமை வந்துட்டுன்னு வைங்க, அப்ப யோசிப்பான், எங்க அம்மா அப்பா கவனிக்காம போயிட்டேனே, என் சொந்த பந்தங்கள் கொடுக்காம போயிட்டேனே, என் சொந்த பந்தங்களை கொடுக்காம போயிட்டேனே, அவர்களுக்குள்ள உரிமை எனக்கு இருக்கத்தானே செய்யுது. ஆனா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்கிட்ட காசு இருந்தது, உம்ரா கூப்பிட்டாங்களே, பாவமா போயிட்டானே, ஹஜ்ஜ செய்யாம போயிட்டானே, இப்ப வறுமை வந்துருச்சு என்று சொல்லி கையை பிசைந்து புலம்பக்கூடிய நேரம் வருவதற்கு முன்பாக உங்களுடைய செல்வங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி இன்னொரு சொல்றாங்க, வேலை பருவுக்கு முன்பாக ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப நமக்கு நேரம் இருக்குது, இப்ப எனக்கு நிறைய டைம் கிடைக்குது, இந்த நேரத்தை பயன்படுத்தாம தேவையற்ற வேலைகளில் ஈடுபாடு செய்து என்றைக்கு வேலை கூடி போதோ அன்னைக்கு கவலைப்படுறது. அதனால எவ்வளவு எனக்கு டைம் கிடைச்சது, எவ்வளவு நேரம் இருந்தது எனக்கு, அந்த நேரத்தை எல்லாம் நான் விட்டுட்டேனே, இப்ப என்னால முடியலையே, வேலை கூடி விட்டது, என்னால் அதை செய்ய முடியவில்லை என்று சொல்லி அப்போ கை செய்தப்பட்டு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. கடைசியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள், மரணத்துக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மரணத்துக்கு முன்பாக அல்லாஹ் தஆலா ரூஹ வாங்குற அந்த நேரத்தை சொல்வானா, இவன் யா அல்லாஹ் என் உயிரை கொஞ்சம் விட்டு நான் போய் என்ன பண்றேன், எங்கிட்ட இருக்கிற சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணங்காசு எல்லாத்தையும் நல்ல உன் வழியை செலவு செஞ்சுட்டு வருவேன் எப்ப சொல்லுவானா? சுப்ஹானல்லாஹ், அவன் உயிரை பிடிக்கும் போது. அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை நமக்கு மறைவாக வச்சிருக்கிறான். குர்ஆன்ல தெளிவா சொல்றானுங்க, தெளிவா அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பாக என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய செய்கை எல்லாம் நீங்க செஞ்சிருங்க, பூர்த்தியா செஞ்சிருங்க. மரணம் வரக்கூடிய நேரத்துல அந்த நேரம் புலம்பாத, நீ அந்த நேரம் என்ன பண்ணாத, நீ புலம்பாத, என்ன கொஞ்ச நேரம் கூடியா அல்லாஹ், நான் என்ன பண்றேன், போய் எங்கிட்ட இருக்க செல்வத்தை எல்லாம் கொடுத்துட்டு வந்தறேன் நீ சொல்லுவ என்ற செய்தி லீக் ஆயிடுச்சு. செய்தி மறைவா இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். சூரத்து முனாஃபிகூன் நினைக்கிறேன், அல்லாஹ் தெளிவா சொல்லி காமிக்கிறான். அப்படி என்ன பண்ணுங்க, நீங்க அதுக்கு முன்பாகவே அல்லாஹ்க்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருக்கு.
ஏழைகள் கொடுக்க வேண்டியது கொடுத்துரு, உனக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு எல்லாத்தையும் செஞ்சிரு. அந்த நேரத்துல நீ புலம்பக்கூடாது. அதனால சொல்றாங்க, மரணத்துக்கு முன்பாக வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு சொல்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்படி என்றால் நம்ம என்ன செய்ய எவ்வளவு கண்ணு கருத்துமா இருக்கணும், இந்த விஷயங்கள் நம்ம எவ்வளவு கண்ணு கருத்துமா இருக்கணும். நம்ம என்ன செய்யறது இல்லைன்னு கேட்டோம்னா, எதுல எடுத்தாலும் அவசரங்கள் இல்லாம எல்லாத்தையுமே அசால்ட்டு தனம், எதுலையுமே சரியான கவனம் செலுத்துவதில்லை. நேரமா எதுக்காக பள்ளிவாசல்ல பார்த்தோம்னா அவுகாசலாத்து சொல்லி தொழுகை அட்டவணை போட்டிருப்பாங்களே, நேரத்தை கரெக்டா 5:05க்கு ஃபஜர் ஜமாத்துன்னு போட்டிருக்காங்க. எதுக்க போட்டிருக்காங்க? ஏதோ எப்படியோ நேரத்துல போய் தொழுதுக்கலாம் அப்படின்னு போடலாம்ல. 1 மணிக்கு லுஹுர்னா 1 மணிக்கு தானங்க லுஹுர் தொழுகணும். நம்ம எத்தனை பேர் செய்யறோம் அதை ஃபாலோ பண்றோம்? அதை அட என்னைக்காவது 1 நாள் 2 நாள் 3 நாள் மிஸ் ஆகுறதெல்லாம் அதெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் மன்னிச்சிருவான். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான். ஆனா தொடர்ச்சி அதே வேலையை நம்ம வச்சுதான் இருக்கிறோம். நமக்கு அதுல கவனம் வருதா? அதுல நம்ம முயற்சி எடுக்கிறோமா? அதுல அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப நேரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா தந்த ஒரு அருட்கொடை. அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு ஏராளமான செய்தி சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், 2 அருட்கொடைகளில் மனிதர்கள் பெரும்பான்மையானவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 அருட்கொடைகள்ல பெரும்பான்மையான மனிதர்கள் என்ன பண்றாங்க? அலட்சியமாக இருக்கிறார்கள். வஸ்ஸிஹத்துல் ஃபரா, ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு. எப்படி சொல்றாங்க? ஆரோக்கியத்திலும் ஓய்விலும் நேரம் கிடைக்காதலையும் மனிதர்கள் பெரும்பான்மையான மக்கள் பண்றாங்க, மிகவும் அசால்ட்டா இருக்கிறாங்க, பொறுப்பேற்கத்தனமா இருக்கிறாங்க. ஆரோக்கியம் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல நிறைய கோட்டை வருது. அப்படியே அதெல்லாம் பாத்துக்கலாம் பாய். தொலை கூப்பிடுங்களா, நீங்க தொழுகைக்காக அலைங்க, இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு பாய். அதெல்லாம் ஒரு வயசு வரட்டும் பாய். நல்ல பணங்காசு கொண்டு இருக்கப்பா, நல்லா செல்வம் வச்சிருக்கீங்க, உம்ராவை செஞ்சிருங்க, ஹஜ்ஜை செஞ்சிருங்க பாய். அதெல்லாம் கொஞ்சம் வயசான பொருள் செய்ய வேண்டிய கடமை பாய். வயசான பொருள் அங்க போய் ஏதாவது ஒரு காரியம் செய்ய முடியுமா? லட்சக்கணக்கான மக்கள் கூடிய நேரத்துல போய் முடியாம சேர்ல வச்சு தூக்கிட்டு போகும் நிலையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்கள்ல சில மக்கள் என்ன பண்றாங்க கேட்டோம்னா, முடியாத வயசு 85 90 இருக்கிறாங்க. நம்ம போயிருக்கும் போது கூட 85 வயசுக்கு மேல பெரிய வயதானவர் என்ன செய்யறது தெரியல, அப்படியே கண்ணீர் வடிச்சுக்க நிக்கிறாங்க நின்று. அப்போ ஆரோக்கியத்தை தவற விட்டவர்கள், ஆரோக்கியத்தை தவற விட்டுட்டு கடைசியில வந்து நின்றுகிட்டு கையேந்திரமானா கண்ணீர் வடிச்சமானா யோஜனம் என்ன? அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 2 விஷயங்கள்ல பெரும்பான்மையான மனிதர் பண்ண அலட்சியமாக இருக்கிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு. நிறைய நேரம் கிடைக்கும், அல்லாஹ்வை தொழுவது இல்ல, குர்ஆன் வசனங்களை ஓதுறது இல்ல, திக்ர் செய்யறது இல்ல, இபாதத்துல மிக குறைவு. என்றைக்கு வேலை பல கூடி போச்சோ அன்னைக்கு நினைக்கலாம் எவரு தொழுவணும், எல்லா தொழுகையும் தொழுவணும், குர்ஆன் எடுத்து ஒரு நிமிஷம் உட்கார்ந்து ஓதணும். எப்படி முடியும் உனக்கு? எங்க ஓடுவ? ஒரு கடையில வேலை செய்யற ஒரு கீழே பணிபுரியினா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் கொடுப்பாங்க, 10 நிமிஷம் உனக்கு இப்ப நுகரத்தை ஒதுக்கலாம், முடிஞ்சு போச்சு. ஆனா அன்றைக்கு உனக்கு நேரம் இருந்தது, நீ அன்னைக்கு அந்த நேரத்தை கூட்ட விட்ட, அன்றைக்கு அந்த நேரத்தை நீ பயன்படுத்தவில்லை. இன்றைக்கு உனக்கு ஓய்வு இல்லை, பிஸி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ற? நான் பள்ளியில உட்கார்ந்து அப்படியே குர்ஆன் ஓதலாம்னு நினைக்கிறேனே, ஒரு 10 ரக்காத் ஓதலாம்னு நினைக்கிறேனே, முடியாது. அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆரோக்கியத்தையும் ஓய்வு நேரத்தையும் பெரும்பான்மையான மக்கள் பண்றாங்க, உதாசீனப்படுத்துகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல தெளிவாக அருள்மறையாம் திருமறை சொல்லி காட்டுகின்றான். 59வது அத்தியாயத்துடைய 18வது வசனத்தை சொல்லி பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வ தன்ஸுரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகதீன் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ் கபீர் பிமா தஅமலூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொருவரும் நாளைக்கு நீங்க மறுமைக்கு வர வேண்டி இருக்குது, எங்கிட்ட வர வேண்டி இருக்குது. வருவதற்கு முன்பாக எதை நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்கன்னு பார்த்துட்டு வாங்க. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்.
நீங்க ஒரு ஊருக்கு போறேன்னு சொன்னாலே ஒரு 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 வாரத்துக்கு ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணினாலே எவ்வளவு சேமிப்பு தயாரிக்கணும், நம்ம எவ்வளவு தயாரிப்பு இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், போயிட்டு திரும்பி வர போறோம், அவ்வளவுதான். ஏதோ ஒரு ஊருக்கு போன சொன்னோம்னா, ஒரு வாரம் பிரயாணம் சொன்னோம்னா, ஒரு வாரத்துல போயிட்டு நம்ம திரும்பி வந்துட போறோம். மூத்தா போனப்ப திரும்பி வர முடியுமா? மூத்தா போனப்ப திரும்பி வர முடியுமாங்க? நமக்கு யாருக்கும் அந்த கவலை இருக்குதா? நம்ம உள்ளத்துல அந்த மாதிரி எண்ணம் ஏதாவது யாருக்காவது இருக்குதா? நம்ம ஒரு நாளைக்கு மௌத்தா போயிடுவோம். நம்ம அல்லாஹ் இந்த ஆயுள் நம்ம கொடுத்துருக்கிறானே, எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு செல்வத்தை எவ்வளவு ஆரோக்கியத்தை நமக்கு தந்தான், எவ்வளவு ஓய்வு நமக்கு தந்தான். சுப்ஹானல்லாஹ், அந்த ஓய்வையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் செலவு செய்தேனா? யாருக்கு அந்த கவலை இருக்குங்க? எத்தனை பேர் கவலைப்படுறோம்? அட அந்த மௌத்துக்கு போயிட்டோமா, அந்த உலகத்துக்கு போயிட்டோம்னா திரும்பி வர முடியாத. கபூர்ல போயிட்டு நாளைக்கு தோண்டிட்டு வந்துட முடியுமா? இன்னைக்கு மௌத்தா போயிட்டாரு, கபூர்ல அடைக்காச்சு, நாளை மணல் வந்துருவாரு அங்க இருந்து. முடியாதங்க, முடிஞ்சு போச்ச வாழ்க்கை. அதத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மௌத்துக்கு முன்னாடி வாழ்க்கையை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி. மூத்து என்ன பாய், மூத்துலே பேசுறீங்களா பாய்? பயமா இருக்கு பாய். நம்ம மக்கள்ல சில மக்கள் மூத்தை பத்தி பேசணுமானா, பாய் என்ன பாய் மூத்தை பத்தி பேசுறீங்க, பயமா இருக்குது. பயம் வரணுமே, வரமாட்டேங்குதே. சும்மா பயம் வந்தா மட்டும் போதுமா? மௌத்து சொன்ன உடனே வந்துருமா? அது வராதன்னு பாருங்களே. மௌத்து எனக்கு வான்னு சொன்னா வந்துருமா? வராது. இங்க கேட்கவும் கூடாது. எனக்கு மரணத்தை தா யாழ்லான்னு கேட்கவும் கூடாது. மௌத்தை பத்தி சொன்னோம்னா மௌத்து உடனே வந்துடவும் செய்யாது. எப்ப வருது? ஐனமா தக்கூனும் இதுரிக்கும் மௌத் உலகக்கும் செய்யதா. நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகள் சரி, அது வர்ற நேரத்துல சரியா வரும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா இன்னைக்கு நமக்கு ஆயுத கொடுத்திருக்கிறான், நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறான். எவ்வளவோ சொல்றோம், எவ்வளவோ நம்ம கேட்கிறோம், ஆனாலும் கூட நம்ம நேரத்தை பயன்படுத்துறதே இல்லை. நம்ம நேரத்தை பயன்படுத்துவதே இல்லை, ஓய்வை பயன்படுத்துவதே இல்லை. கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள், சகோதரர்களே, நம்முடைய ஆயுள் குறைந்து கொண்டே போகிறது. நம்முடைய ஆயுள் குறைந்து கொண்டே போகிறது. அமல்களை செய்து அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குது? நீங்க பேங்க் பேலன்ஸ் 2 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருக்கீங்க. பேங்க்ல உதாரணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருக்கீங்க. மாசம் 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 அமௌண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, குறைஞ்சுக்கிட்டே போகுது. சந்தோஷப்படுவீங்களா, சஞ்சலப்படுவீங்க? நீங்க நினைச்சு பாருங்க. பேங்க் பேலன்ஸ் அமௌண்ட் குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்க. நமக்கு சந்தோஷம் வருமா, சஞ்சலம் வருமா, கஷ்டப்படுவோமா? சந்தோஷப்படுவோம். 2 லட்சம் ரூபாய் போட்டிருந்தேன், பரவாயில்லை, இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு வந்து நிக்குது, சரி பாத்தீங்க. நம்ம சந்தோஷப்படுவோமா? யார் சந்தோஷப்படுவா? சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப ஆயுள் எனக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்ட ஆயுள் குறைந்து கொண்டே போகிறது. எனக்கு கவலை வருதா அதை பத்தி? எனக்கு அதை பத்தி சிந்தனை வருதா? சிந்தனையற்ற மக்களாக பெரும்பான்மையான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திடுகூறாக வரும் மரணம். மரணம் என்பது திடுகூறாக வரும், சொல்லிக்கிட்டு வராது. அது சொல்லிக்கிட்டு வராது, திடுகூறாக வரும். வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றதுக்கு எத்தனை பேர் தைரியம் இருக்குது? எத்தனை பேர் தைரியம் இருக்கு? அன்பானவர்களே, அப்ப நம்ம என்ன செய்யணும் கேட்டோம்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள்ல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவாசி மன நிறைவோடு செய்யணும். அதுல சில குறைகள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான், மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். அதிகமாக பள்ளியில உட்கார்ந்து வீட்டை தனிமையில் அமர்ந்து என்ன பண்ணும்? தௌபாக்களை அதிகமாக செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இவ்வளவு பாவங்கள் நான் செய்து விட்டேன் யா அல்லாஹ். மறைவான முறையிலும் பகிரங்கமாக செய்து விட்டேன் யா அல்லாஹ். கண்ணை கொண்டு பாவம் செஞ்சுட்டேன், காலை கொண்டு பாவம் செஞ்சுட்டேன், என் உடல் உறுப்புகளை எல்லாம் வைத்து நான் பாவம் செய்து விட்டேன் யா அல்லாஹ். என் பாவங்கள் அத்தையும் மன்னித்துடு யா அல்லாஹ். தனிமையில் உட்கார்ந்து கேளுங்க. எத்தனை பேர் கேட்கிறோம்? எத்தனை பேர் கேட்கிறோம்? எத்தனை பேருக்கு நேரம் இருக்குது? எத்தனை பேருக்கு தெரியுது? சுப்ஹானல்லாஹ். அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா இன்னைக்கு நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறான். அந்த நேரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யணும். உழைக்கத்தான் வேணும். சம்பாத்தியத்திற்கு, சாப்பாட்டுக்கு, செலவுகளுக்கெல்லாம் உழைக்கணும். அது இல்லாம இல்ல. அது போக
அதோடு சேர்த்து அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையும் என்ன பண்ணணும், நிறைவான முறையில் செய்யணும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் கோட்டை விட்டுட்டு பாய் சம்பாதிக்க வேண்டியப்பா, பிள்ளையை பார்க்கணும், பொண்டாட்டியை பார்க்கணும், குழந்தைய பீசி கட்டணும், மருத்துவத்துக்கு பார்க்கணும், அங்க போகணும், இங்க வரதுக்கெல்லாம் சம்பாதிக்கணும். இதை பத்தி அல்லாஹ் கேட்க மாட்டான் அவன்கிட்ட. சரியா? இதை பத்தி அவன்கிட்ட அல்லாஹ் கேட்க மாட்டான். மனைவியும் குழந்தையும் பராமரிக்க முடியும் வேலை அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து உணவு நாளைக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நம்ம என்ன பெருசா நினைப்போம், அப்படியே நல்ல பெரிய பங்களா வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், பெரிய ஷாப்பிங் மால் இருக்கு நம்ம நினைப்போம். அப்படி அல்லாஹ் அப்படியே நினைக்குவான். ஆனா உனக்கும் உன் பிள்ளைக்கு சேர்த்து நான் உணவு தர்றேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். கண்டிப்பா எப்படியா ஒரு ரூபத்துல வந்து சேர்ந்துடும் நமக்கு. ஆனா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சமா? தொழுதியா? நோன்பு காலத்து நோன்பு நோட்டியா? காசு தர்மம் செஞ்சியா? அல்லது பேசினியா? தீயை தடுத்தியா என்றுதான் அல்லாஹ் தஆலா கேட்பானே தவிர எவ்வளவு சம்பாதிச்ச, எங்க போன, எங்க வந்த, எங்க பேரு புகழெல்லாம் நிலைத்திருக்க போதா? இல்லை என்பானவர்களே. ஒருவன் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலே பெரிய சம்பாத்தியம் நற்காரியங்கள், நல்ல அமல்களை பற்றி தான் அல்லாஹ் நாளைக்கு விசாரிப்பானே தவிர பேரும் புகழும் பணமும் காசும் பதவியும் பட்டமும் இதை பற்றி ரப்புக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. நீ எந்த பதவியும் பட்டது அவருக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீ அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியானாக வாழ்ந்தாயா என்று அல்லாஹ் கேட்பானே தவிர எத்தனை பதவியில் நீ உட்கார்ந்திருந்த, எத்தனை கோடி சம்பாதிச்ச, என்னென்ன அமைச்சர் பதவி வகித்த எந்த அல்லாஹ் பார்க்க போறான்? அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை, அந்த ஓய்வை என்ன பண்ணணும்? உண்மையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்திக் கொண்டால்தான் நாளை மறுமைக்கு போகும்போது ஏதாவது கொஞ்சமாவது நம்ம சம்பாதிச்சோம். ஏன்? அது நிரந்தரமான உலகம். அது ஒரு வாரம் 2 வாரத்துல போயிட்டு திரும்புற உலகம் இல்ல, நீண்ட நெடிய உலகம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த நீண்ட நெடிய உலகத்துக்கு போறதுக்கு முன்பாக நம்மளால எந்த அளவுக்கு நம்முடைய ஆயுள்ல அமல்களை செய்ய முடியுமோ, சம்பாதிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு ஆயுள் அமல்களை சம்பாதித்துக் கொண்டு அல்லாஹ்ட்ட போய் கையேந்திட்டு கேட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், இல்லை தண்டித்து விட்டு உங்களை திருத்திக் கொள்வான். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மூமினுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கக்கூடிய துஆக்களிலே அதை வீணாக்கி விட மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. தௌபா அதிகமா செஞ்சு தவிர ஒரு காலம் ஆயிப்போச்சு, வயசு ஆயிடுச்சு, 35 வயசு ஆச்சு, 40 வயசு ஆச்சு, எத்தனையோ ஆண்டுகள் நான் தொழாம இருந்திருக்கிறேன். யா அல்லாஹ், எத்தனை ஆண்டுகள் நான் தொழாம இருந்திருக்கிறேன். எனக்கு வாலிபத்துல ஆரோக்கியத்துல எத்தனையோ ஆண்டுகள் ரமலான நோன்பு பிடிக்காம இருந்திருக்கிறேன். யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னிச்சிரியாதான் என்ன பண்ண? உட்கார்ந்து தனிமையில உட்கார்ந்து கண்ணீரை விடுகிறப்பட்டேன். சகர் நேரத்துல உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட கண்ணீரை விடுங்க. அல்லாஹ் நாடுவான், அல்லாஹ் மன்னிப்பான். நான் மன்னிக்க அல்லாஹ் சொல்லி காமிக்கணும். அருமையான தாய்மார்களை சகோதரர் என்ன பண்ணுங்க? அதிகமாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல சிரமம் எடுத்துக்கொண்டு செய்யுங்க. நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக தௌபா செய்யுங்கள், அதிகமாக துஆ செய்யுங்கள். கிடைக்கக்கூடிய நேரங்களிலே உடைய நாவுகளை என்ன பண்ணுங்க? அல்லாஹ்வுடைய திக்ரிலே கழிங்க. வேலை செய்றீங்களா? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டே வேலை செய்யுங்க. பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய நினைவோடு நீங்கள் இருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்வான் என்பதை நாம் ஆசை வைப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய நல்ல பக்குவத்தை நாம் அனைவரும் வழங்கிடுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானி இலா யௌமில் மபஅத். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, ஆயுள் குறைகிறது, அமல்களை அதிகரித்துக் கொள்கிற தலைப்பில் நாம் பேசினோம். கடைசியா வந்த மக்களுக்கு நம்ம என்ன பேசணும் முதல்ல யாருக்கும் தெரியாது. நேரத்தை பற்றி நம்ம குறிச்சிக்க பேசிட்டு இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், நேரத்தை கொடுத்திருக்கிறான். அந்த நேரத்தை நம்ம யாரும் சரியா பயன்படுத்துவதில்லை என்பதை பற்றி நமக்கு பேசிட்டு ஆரம்பத்தில் நம்ம பேசணும். அருமையானவர்களே, ஒவ்வொரு ஜும்மாக்களையும் நம்ம சொல்லப்படக்கூடிய நம்ம எங்க இன்னைக்கு உரை கேட்கிறோம்? அல்லாஹ்வுடைய செய்தி நம்ம கேட்கறது நமக்கு எங்க நேரம் கிடைக்குது இன்னைக்கு? ஏன் இன்னைக்கு வேலைகள் அவ்வளவு அதிகரிச்சு போச்சு? எல்லோருக்குமே வேலை, எல்லாரும் சம்பாதிக்கணும். சம்பாத்தியத்தின் பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். உலகம் வேகமா போய்கிட்டே இருக்குது. விஞ்ஞான உலகமா போச்சு, அவசர உலகமா போச்சு. பின்னாடி நானும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன்.
ஆனா நமக்கு நேரம் கிடைக்குது. நம்ம கிடைக்கிற நேரத்தை என்ன பண்றோம்? மொபைல் போன்ல மணிக்கணக்கில் என்ன பண்றோம்? அதுல கொண்டு போட்டுக்கிறோம். அப்படியே ஏவேற்ற பேச்சு அரட்டைகள் 2 பேரு 3 பேரு வாலிப பிள்ளைங்க சேர்த்து தெரிஞ்சோம்னா தேவையற்ற பேச்சு அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் மணிக்கணக்கில். முஸ்லீம் பிள்ளைங்க வாங்க சொல்லப்படும், தொழுகைக்கு வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிற அவரு. ஐயா அலல் ஸலாத், ஐயா அலல் ஃபலாஹ் சொல்றாரு, வரமாட்டேங்கிறான். இங்கிருந்து பேசியே இருக்கிறான், அரட்டையில மூழ்கி போயிருக்கிறான், மொபைல்ல மூழ்கி போயிருக்கிறான், நேரத்தை பாழாகிட்டு இருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி என்றால் என்ன பண்றது? இல்ல, அல்லாஹ்வுடைய நினைப்பு வரமாட்டேங்குது, அல்லாஹ்வுடைய நினைவு வரமாட்டேங்குது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களின் சகோதரர்களே, போன நாட்களை, போன நேரத்தை, கடந்த நேரத்தை நம்மால் திருப்பி எடுக்க முடியாது. ஆகையினால சென்றது சென்றதுதான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க இந்த வசனத்தை பத்தி, இந்த ஒரு சூரா மட்டுமே மக்களுக்கு போதுங்கிறாங்க. இந்த சூரா என்ன சூரா? வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். காலத்தின் மேல் சத்தியமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். யார் ஈமான் கொண்டு சாலிகான நற்கர்மங்களை செய்து சத்தியத்தையும் போதனையும் ஒருவருக்கொருவர் எடுத்து சொல்கிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் நஷ்டத்தில். அல்லாஹ் சொல்லிக்காங்க, அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இந்த ஒரு வசனமே இந்த மக்களுக்கு போதும். என்ன பண்றாங்க? சாகியத்தை சொல்றாங்க. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் சந்திக்கணும்னா இந்த வசனத்தை முதல்ல ஓதுவாங்களாமா. இந்த வசனத்தை ஒருவருக்கு ஒரு ஓதி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சலாத்தை திருட்டு பிரிஞ்சு போவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். நமக்கு அந்த மாதிரியான நிலைமை ஏதாவது இருக்கா? இல்லையே. நம்ம யாரும் அது மாதிரியான சிந்திப்பு நமக்கு யாருக்கு நேரம் இல்லை. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு என் வாழ்நாள்ல ஒரு நாள் குறைந்து விட்டது. அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்குண்டான தயாரிப்பை நான் இருக்க வேண்டும். ஆயுள் குறைகிறது, அமர்வை அதிகரித்துக் கொள்ளுங்கள். காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது, மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நற்செயல்களே மறுமையில் நமது துணையாக இருக்கும். ஆகவே அமல்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை இப்பொழுது வழங்கியிருக்கின்றான். நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறான் இப்போ அமல்களை செய்து கொள்வதற்காக. ஆகையால் காலங்களையும் நேரத்தையும் அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களிலே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து ஐங்கால தொழுகையை தொழுது குர்ஆனை அதிகமாக ஓதி திக்ருகளை செய்து பாவ மன்னிப்பை பெற்று அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி, அருமையான தாய்மார்களின் சகோதரர்களே, ஜும்மா கொஞ்சம் நேரத்தோட வந்துருங்க. ஜும்மாவுடைய தினம் பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு நேரம் இருக்குது. அன்றைய தினத்துக்கு நிறைய ரசூலுல்லாஹி என்ன பண்ணாங்க, நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. நீங்க நேரத்தோட வந்துருங்க. இமாம் மெம்பர்ல ஏறுவதற்கு முன்பாக நீங்க வந்துருங்க. எல்லாரும் வந்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு 4-5 சிறப்புகள் இருக்குது. முதல் தரத்துல வரக்கூடியவருக்கு ஒட்டகத்தை தர்மம் செய்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார். எனக்கு வேலை இருக்கு பாய், எனக்கு நேரம் இருக்கு பாய், என்னால வர முடியாது பாய் நீங்க சொல்லாதீங்க. அதெல்லாம் நீங்க சொல்லி சப்ப கட்டி யாரும் கட்ட முடியாது. உங்களுக்கு அப்படி ஒருத்தர் நீங்க வேலை செய்யுங்கன்னு சொன்னோம்னா அவர் உங்களை அனுப்புன்னு சொன்னா அது வேற விஷயம். ஏன்னா பாங்கு சொல்ல முன்னாடி பாங்கு சொல்லாச்சுன்னா பள்ளிக்குள்ள உட்காந்துக்கும். வெள்ளிக்கிழமை போது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். உங்கள் தொழுகைக்காக அழைக்கப்பட்டு என்ன பண்ணுங்க, வியாபாரத்தை மூடிட்டு பள்ளிக்கு உட்கார்றது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப என்ன பண்ணணும், நீங்க நேரத்தை வந்துட்டீங்கன்னா ஒட்டக தர்மம் செய்ய நன்மையை பெற்றுக் கொள்கிறீங்க. 2ஆம் தரத்துல வரக்கூடிய மாடு தர்மம் செய்ய நன்மையை பெற்றுக் கொள்கிறார். 3ஆம் தரத்துல வரக்கூடிய ஆட்டை தர்மம் செய்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார். 15,000 ரூபாய் இன்னைக்கு ஜும்மா முடிச்சு போங்க. உங்களோட பக்கெட் என்னன்னா எவ்வளவு போடணுமோ 5 ரூபா 10 ரூபா. நிறைய பேர் போடுறதே இல்லை. அந்த பக்கெட் எங்க இருக்கு பாருங்க, அது காலியா தான் இருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் சொல்ற நினைக்காதீங்க. அந்த பக்கெட் வச்சுக்கிறாங்க செலவுகளுக்காக. அங்க எத்தனை பேர் போடுறோம், எவ்வளவு போடுறோம்? 15 20 ரூபா போடுமா? ஆனா நீங்க 3ஆம் தரத்துல ஆடு 20,000 ரூபாய் ஆடு தர்மம் செய்ய நன்மைகள் கிடைக்குதுங்க. சும்மாவுக்கு நேரத்தோட கொடுத்துட்டீங்கன்னா ஜும்மாவுடைய தினத்துல கொஞ்சம் நேரத்தோட வந்துட்டீங்கன்னு சொன்னோம்னா 3ஆம் தரத்துல முதல் தரத்துல வந்தா ஒட்டக தர்மம் செய்ய நன்மை, அது 1,00,000 ரூபாய். 2ஆம் தரத்துல மாடு 35,000 ரூபாய். 3ஆம் தரத்துல ஆடு 20,000 ரூபாய். 4ஆம் தரத்துல கோழி 300 ரூபாய். 5ஆம் தரத்துல முட்டை 7 ரூபாய் 50 பைசா. இமாம் மெம்பர்ல ஏற்ற ஒரே நிகழ்த்துவதற்காக மலக்கு என்ன போனா வாசல தப்தரை வச்சு பயிட்டு இருக்கிறாங்க. இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் என்ன வரான்னு சொல்லிட்டு
ஒரே நிகழ்த்து நான் ஏறிட்டேன்னு நீங்க தப்தரை மூடிட்டு இங்க உட்கார்ந்து ஒரே கேட்பதாக உட்கார்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்த மக்களுக்கு அட்டெண்டன்ஸ் கிடையாது. எத்தனை ஜும்மால எனக்கு அட்டெண்டன்ஸ் இல்ல, உங்க உள்ளத்தை நீ கை வச்சு பாருங்க, நீங்களே கேளுங்க. கை தூசலமா யாரையுமே, சரியா? அதனால உங்க உள்ளத்துல நீங்களே கேளுங்க, எத்தனை ஜும்மாக்களுக்கு எனக்கு அட்டெண்டன்ஸ் இல்ல. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கை சேதம். நம்ம உணர்ந்து வைக்கிறோமா அதை? நம்ம அதை உணர்றோமா அதை? அட எத்தனை ஜும்மால நம்ம சொல்றோம், ஏங்க உங்களை சும்மா வாழ் கூப்பிடுறோம், அட குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 தர்மம் செய்த நன்மை நீங்க பெற்றுக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு வாரம் அந்த நன்மையை நம்ம இது மாத்திரமல்ல நீங்க நேரத்தோட வந்துட்டு இந்த நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு உரையை கேட்டுட்டு 2 ரக்காத்து பரல தொழுதுட்டு அதுக்கு பின் 4 ரக்காத்து சுன்னத்தான் தொழுகை தொழுதுட்டு வீட்டுக்கு திரும்பி போனீங்கன்னா 10 நாளைக்கு செய்யக்கூடிய உங்க சிறு பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்ப அல்லாஹ் தஆலா தரக்கூடிய இந்த அருட்கொடைகள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? உதாசீனப்படுத்துகிறோம். இன்றைக்கு நமக்கு நேரம் இருக்கு, ஓய்வு இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு. ஆரோக்கியம் எல்லாம் இல்லாம நோய் வந்த பிறகு ஆஹா நான் அன்னைக்கு விட்டுட்டேனே, இன்னைக்கு எனக்கு கிடைக்குமானுங்குது என்று ஏங்கினால் ஒண்ணும் செய்ய முடியாது. அருமையானவர்களே, ஆகையினால் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட நேரத்தை அல்லாஹ்வுக்காக செலவு பண்ணுங்க. நேரம் இல்லையா, அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஓய்வு கிடைக்கலையா உங்களுக்கு, அல்லாஹ்ட்ட முறையிடுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அந்த ஓய்வை தருவான், அந்த ஆரோக்கியத்தை தருவான், அந்த புத்தி கூர்மையை தருவான். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்டு நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோம். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் மீது நீங்க என்ன பண்ணுங்க, அதிகமாக செலவாத்து சொல்லுங்க. அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுங்க, இன்னும் அதிகமாக செலவாத்து சொல்லுங்க. நீங்க சொல்லப்படக்கூடிய செலவாத்து எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த அடிப்படையில நீங்க காலையில் எத்தனை முறை செலவாத்து சொன்னீங்க எனக்கு தெரியாது, சொல்ல இல்லை என்று சொன்னா கூட இப்போ ஒரே ஒரு முறை சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.